தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டின் எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் கேட்கும். ஓகே, அதாவது விலை 20% அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா அது எத்தனை சதவீதம் குறைச்சிக்கணும் அதோட பயன்பாட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான்ப்பா. இங்க எத்தனை சதவீதம் இருக்குன்னு பாருங்க. 20% அதிகம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சதவீதத்தையும் பின்னாடி உள்ள வார்த்தையை சேர்த்தா நம்ம எடுக்கும். 20% அதிகம். ஓகே, அது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து 1% மெத்தட் சொல்லுவோம். ஒரு பெர்சன்டேஜ் மெத்தட். ஓகேங்களா? 1% மெத்தட். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா R divided by 100 plus R into 100. ஓகேங்களா? இந்த ஏச பிளஸ் போட்டுங்கன்னா அதிகமான பிளஸ் பண்றோம். ஓகேவா? இதே இது 20% குறையும் போது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் ஆறுன்னு போடுவேன். ஓகேங்களா? அதிகரிக்குதுன்னா பிளஸ்ல வச்சுக்கணும், குறையுதுன்னா மைனஸ்ல வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப இங்க ஆறு என்னது? இதானே எவ்வளோ? 20%. அப்ப 20 வகுத்தல் 100 பிளஸ் 20 இன்ட்டு 100. ஓகே, இப்ப என்ன வரும்? 20 by 120 இன்ட்டு 100. இப்ப அடிங்க. ஓ 20 60, 6 20 120. அப்ப 100 by 6 அடிங்க. 100ல எத்தனை இருக்கும்? 16 ஆறா 96, மீதி 4 by 6ன்னு வரும். அப்ப அடிச்சுன்னா 2 by 3%. ஆன்சர் எவ்வளோ? 16 2 by 3%. அதான்ப்பா ஆன்சர். ஆப்ஷன் செகண்ட். அப்ப எத்தனை சதவீதம் குறைச்சிக்கணும்? 16 2 by 3% நம்ம குறைச்சிக்கணும்.